ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மாமாத் பேக்மா. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்கன்னா, இன்னைக்கு சண்டே சமையல் தான் பார்க்க போறீங்க. அதுக்கு எதுக்கு இந்த மோனா அப்படின்னு நீங்க பார்ப்பீங்க. நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க மோனாக்கு வந்து குக்கிங் சொல்லி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. நானே சொன்னேன், எடுத்ததையும் வந்து நடு ஆற்றுல நிற்கக்கூடாது, ஃபர்ஸ்ட் டீ வச்சு பழகணும், காஃபி வச்சு பழகணும், அதுக்கப்புறம் சாப்பாடு வச்சு பழக சொல்லி நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. அப்புறம் முட்டை, அப்புறம் தோசை, இந்த மாதிரி சின்ன சின்ன ஐட்டங்களுக்கெல்லாம் வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து பெருசாக வந்து குழம்பு வைக்க, கூட்டு வைக்க அதெல்லாம் பழகிக்கலாம். பட் அது பெரிய விஷயம் கிடையாது. சமையல்ங்கிறது ஒரு பெரிய கலைன்னா சமையல்ன்றது ஒரு பெரிய கலை. அதை வந்து நம்ம ரசிச்சு ருசிச்சு பண்ணணும். அது எப்படி சொல்றது, அது பெரிய கம்ப சூத்திரம் நம்ம கத்துக்கிறது வந்து கஷ்டம் அப்படிங்கறதெல்லாம் கிடையவே கிடையாது. எல்லாருமே அவங்க அப்பா அம்மா வீட்டுல வந்து என்ன பண்றது, சின்ன தட்டை நகர்த்தாம உட்கார்ந்த இடத்த தேய்ச்சின்னு எல்லாரும் தான் அந்த மாதிரி வேலையை பார்த்துருப்போம். மாமியார் வீடுன்னு வரும்போது பொறுப்புகள் வரும். அப்புறம் வந்து நமக்கு என்ன சொல்றது, குக் பண்ணி ஹஸ்பண்டுக்கு ஆசாசியா நம்ம கையால குக் பண்ணி அதை கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணம் எல்லாம் எல்லாருக்குமே வந்திருக்கும். எல்லாருமே நம்ம பண்ணியிருக்கோம். அதே மாதிரி போனா பிள்ளையும் திருந்திக்கும். ஓகே, நமக்கு இங்க வந்து பேசிக்கா கொஞ்சம் சொல்லி தருவோம். ஏன்னா நீங்களே பார்த்துருப்பீங்க, அந்த முட்டை போட சொன்னா முட்டையை கீழே ஊற்றி மேலே ஊற்றி அதெல்லாம் பண்ணுச்சு. பட் அந்த ஒரு இது வந்து கிச்சன்ல வந்து நின்னா என்ன சொல்றது, கொஞ்சம் வந்து சீரியஸா வந்து நிக்கணும் அப்படிங்கறது இல்லாம காமெடியா பண்ணினுக்குது. அது மட்டும் கொஞ்சம் மாத்திக்கிட்டா அப்படின்னா கொஞ்சம் நல்லா கத்துப்பா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இன்னைக்கு மோனாக்கு வந்து குக்கிங் தான் சொல்லி கொடுக்க போறோம். குக்கிங் பழகிறதுக்கு வந்து புது பாத்திரம் தான் வேணும் அப்படின்னு நான் நினைச்சேன், அவன் நினைக்கல. அதனால இன்னைக்கு வந்து நம்ம மோனா கல்யாணத்துக்காக கொஞ்சம் இப்பவே வந்து பாத்திரங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சம் நம்ம வாங்கி சேவ் பண்ணி வைக்கலாம் அப்படிங்கிறது. ஏன்னா எல்லாமே பல்கா ஒரே டைம்ல போய் வாங்கும் போது நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா, எல்லா டென்ஷனும் அந்த டைம்ல வரும். ஒரு பக்கம் இந்த செலவு பண்றதா வந்து, ஒரு பக்கம் இந்த சாமானை வாங்குறதா, ஒரு பக்கம் இதை வாங்குறதா அதை வாங்குறதாங்கிறது நமக்கு வந்து பெரிய கமிட்மெண்டா மாறிடும். அதனால நம்ம 1 by 1 வந்து மந்த்லி ஒன்னொன்னா வாங்கி சேர்த்து வைப்போம் அப்படிங்கறது தான் வந்து நான் ஐடியா பண்ணியிருக்கேன். நான் அந்த மாதிரி தான் யோசிச்சிருக்கேன். நீங்க அந்த மாதிரி யோசிப்பீங்களான்னு எனக்கு தெரியல. பட் எனக்கு இது கரெக்ட் அப்படின்னு படுதுன்றதுனால பண்ணு. அதுக்காக நம்ம என்ன குக்வேர்ஸ் இன்னைக்கு வாங்கியிருக்கோம் அப்படிங்கறத வந்து நம்ம வீடியோக்குள்ள பார்ப்போம் வாங்க. ஓகே, ஒன் செக். நீ மூச்சு விடாம பயங்கரமா பேசிட்ட. இவ்வளவு நேரம் பேசியிருந்தாங்க, நீ வேடிக்கை பார்த்துருந்தியா? உன்னோட கருத்து என்ன? ஒண்ணுமே இல்லையே. ஒண்ணுமே இல்ல. புது பாத்திரம் பார்க்கணும், அதுக்காக வந்து உட்கார்ந்துக்கிற. என்ன புது பாத்திரம் வாங்கியிருக்காங்கன்னு எட்டி பார்க்கறதுக்கு உட்கார்ந்து இருக்கு. அதுக்காக நம்ம இன்னைக்கு எங்க இருந்து வாங்கியிருக்கோம் அப்படின்னா பாத்தீங்க அப்படின்னா, இண்டஸ் வேலில இருந்து நம்ம வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் குக்கர் வாங்கியிருக்கோம். நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க, அக்கா நான்ஸ்டிக் கடை யூஸ் பண்ணாதீங்க, அதை பண்ணாதீங்க, இதை பண்ணு. ஓகே, ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்லே குக் பண்ணி பார்ப்போம். ஹெல்த்தியாகவும் ஈஸியாகவும் ஹீட் ஆகும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். அதனால நான் என்னென்ன பாத்திரம் இன்னைக்கு வாங்கியிருக்கேங்கிறது உங்களுக்கு காட்டுவேன். ஃபர்ஸ்ட் வந்துட்டு இந்த கடாய், இதை ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாரு. குக்கிங்கில் டாப்ன்றதுனால ஃபஸ்ட்டு நீ நினச்ச, ஆனால் பாரு பாப்பா ஃபஸ்ட்டு கரண்டி தான் எடுக்குது. கரண்டி இருந்தால் தான் குழம்பு வைக்க முடியும், பொரியல் பண்ண முடியும், மீன் வறுக்க முடியும்ன்ட்டு, கலர முடியும். அப்போ கொட்டுறதெல்லாம் யார் கொட்டுவா? அதில் யாரோ கொட்டுவாங்க. வாரே வா, மூஞ்செல்லாம் பார்க்குற நீனு. எதுக்கு வாங்கி கொடுத்துக்கிறாங்க? ஃபஸ்ட்டு மூஞ்ச பார்ப்போம் நம்ம. பாரு, நல்லா பாரு பாப்பா. சமைக்க போற நீனு, இத பத்தி ஒரு 4 வார்த்தை பேசு. சமைக்க போறேன் நானு. இதே 4 வாட்டி பேசுவியா? நானா சமைக்க போறேன் 4 வார்த்தை போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அது பேசினே இருக்கும். அது ஒரு கடாய். அப்புறம் இது வந்து உனக்காக முட்டை போடுறதுக்கு வாங்கியிருக்கோம், அப்பளம் போடுறதுக்கு வாங்கியிருக்கோம், மீன் வறுக்கிறதுக்கு வாங்கியிருக்கோம். உன் பொண்ணு செஞ்சு கொடுக்கணும்னு நான் வாங்கியிருக்கேன். அந்த கடாய் கட்டு. அந்த கடாய் வந்து நம்ம சிக்கன் குழம்பு, சிக்கன் சுக்கா, உங்க அப்பாவுக்கு மட்டன் தான் பிடிக்கும் சரியா? அதனால மட்டன் சுக்கா செய்யறதுக்காக அது வாங்கி கொடுத்துருக்கேன். எதுல? அதுல அந்த வடச்சட்டியில கடாயில சரியா? இது வந்து டர்போ குக் கடாய், 24 சென்டிமீட்டர் அது சரியா? இந்த கடாயோடது ட்ரை ஸ்டீல் வந்து ஃப்ரை பேன். இது வந்து 20 சென்டிமீட்டர். இதுல என்னென்னலாம் பண்ணலாம்? சாண்ட்விச் பாட்டம் கொடுத்துருக்காங்க ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ல. ஓகேவா? இது புடி. நெக்ஸ்ட் பாத்துக்கியா எது இதுல செய்யணும்ட்டு? நல்லா பாத்துக்கோ. ஃபைனலா நம்ம குழம்பு வைக்கிறதுக்கு, கூட்டு வைக்கிறதுக்கு ஒன்று வாங்கியிருக்கோம். எல்லாம் வறுக்கிறதும் பொரிக்கிறதுமா இருந்தா கூட்டு எதுல வைப்பாங்க, குழம்பு எதுல வைப்பாங்க சொல்லு. குழம்பு வைக்கிற கடாயா? எஸ், பாத்திரம். அப்ப அது வந்து இது பண்றது, கிரேவி பண்றது. கிரேவி வறுக்கிறதுக்கு சரியா? இது சுக்கா பண்றதுக்கு. இது பார்
பிரியாணி கூட செய்யலாம்ப்பா இதுல. ஆமா இந்த பாட்டம்ல பாரு பிரியாணி வைக்கிறதுக்கு வாங்கிட்டேன். இது பிரியாணி வைக்கிறதுக்கு. ஓகே, ஸ்டாக் பாட் கிளாஸ் லிட்டோட கொடுத்துருக்காங்க. இதோட அளவு வந்து பாத்தீங்க அப்படின்னா 4 லிட்டரு. ஹேண்டி டைப்பு ட்ரைப்ளை ஸ்டெயின்லெஸ்ஸோட வந்திருக்கு. இதுல வந்துட்டு நம்ம பிரியாணி எல்லாமே செஞ்சுக்கலாம். குழம்பு வைக்கிறதுனால குழம்பு வச்சுக்கலாம். ஏன்னா சின்னதா பிரியாணி வைக்கிறதுனா கூட இதுல வச்சுக்கலாம். சூப்பரா இருக்கும் நம்ம பிரியாணி வச்சது. நான்வெஜ் கிரேவிஸ் ஏதாவது வைக்கணும்னாலும் வெஜ் கிரேவிஸ் ஏதாவது வைக்கணும்னா கூட வச்சுக்கலாம். இது சூப்பரா இருக்கு, நல்லா வெயிட்டாவும் இருக்கு. ஆமா, ஓகேவா? இந்த இது சும்மா அதை கரண்டி கொடுத்துருக்காங்க, இதையே நம்ம விட்டுட்டோமா? சரி, உங்களுக்கு தேவை அப்படின்னால கரண்டி கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன கரண்டி வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் யூஸ் பண்ணணுங்கிறது கிடையாது. இந்த புது பாத்திரத்துல ஸ்கிராச்சஸ் விழக்கூடாது. பார்த்தல்ல என் பிள்ளைய, நீ இந்த எதை வேணா யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற. எதை வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம்ப்பா, இதுலயும் யூஸ் பண்ணிக்கலாம்ப்பா. பிரைஸ் நல்லா தான் இருக்கு. பாத்தியா, அடிச்சு பாக்குது. இல்ல ஐ மீன் ரொம்ப இதுவா நல்லா தான் இருக்கு. இதுவும் சூப்பரா நல்லா குவாலிட்டியா கொடுத்துருக்காங்க. மற்ற இடத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா அது குவாலிட்டியாவே இருக்காது. நல்லா இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இதுல நம்ம இன்னைக்கு என்ன சமைக்கிறோங்கிறதா மேட்ரு. அது மோனா என்ன சமைக்குது அப்படிங்கறதா மேட்ரு. இன்னைக்கு வந்து கிச்சன்ல நேத்தாளி முட்டை ஊத்துச்சு. இன்னைக்கு என்னெல்லாம் ஊத்த போகுதுன்னு தெரியல. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் யூஸ் பண்ண ப்ராடக்டோட லிங்க் எல்லாம் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல வச்சிருக்கேன். வேணுங்கிறவங்க மறக்காம செக் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாம பிரியா 12 கூப்பன் கோட் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 12% எக்ஸ்ட்ரா டிஸ்கவுண்ட் கிடைக்கும். மோனா வந்துட்டு குக்கிங் பாத்திரம் எல்லாம் பார்த்து இதெல்லாம் பேர் கத்துக்கின்னு போயிருது. பேர் மட்டும் தான் கத்துக்கிட்டு போயிருக்குது. பேர் மட்டும் தான் கத்துக்கிட்டு போயிருது. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா சாயந்தரம் டீ போட வைக்கலான்னு நான் யோசனை பண்ணி வச்சிருக்கேன். கொஞ்சம் பால் எங்களுக்கு தனியா எடுத்து வச்சுக்கிட்டு கொஞ்சம் டீ போட்டு சொல்லலான்னு இருக்கேன். சரிங்களா? ஏன்னா சாரி ஃபார் த இன்டரப்ஷன். டீ குடிக்கிற நேரத்தில் தான் நீ லஞ்சே கொடுப்பேன்னு நான் நினைக்கிறேன். நீ என்ன நினைக்கிற? இருக்கட்டும்ப்பா, நான் சும்மா வெட்டியா உட்காந்துக்கலப்பா. சாரி ஃபார் த என்ன சொல்றது, பதில் ஆன்சர். ஏன்னா நேற்று நைட்லாம் வெடி நோங்க எடுத்து 3 மணிக்கு கொண்டு வந்து உட்கார வச்சுட்டு காலையில வந்து எவன்ப்பா எந்திரிப்பா? 3 மணிக்கு கொண்டு வந்து உட்கார வச்சுட்டா 3 மணி வெளியில போகணும்னு சொன்னது யாருப்பா? ஆமாப்பா, நீங்களாம் வெளியில போறீங்கப்பா, நான் 4 செவத்துக்குள்ளேயே உட்காந்துருக்கப்பா. எனக்கு அப்படிதான்ப்பா ஸ்ட்ரெஸ்ஸா தெரியும். அப்புறம் நீ அதை பத்தி பேசக்கூடாது. நீ தான் எங்க எல்லாரையும் விடிய வெளில கூட்டு போய் சுத்த விட்ட. சரி, ஓகே. எப்படியோ நான் மொத்தத்துல சுத்த விட்டேன்ல. இப்ப எதுக்கு இதெல்லாம் போட்டு கிளறிட்டு இருக்கேன் அப்படின்னு நீங்க பாத்தீங்க அப்படின்னா, நம்ம இன்னைக்கு என்ன செய்ய போறோம்? பேபிமா சிக்கன் பெரட்டல். மறந்துட்ட பத்தியா? நீயே மறந்துட்ட. அப்புறம் எப்படி ஹோட்டல்ல எல்லாம் பேர் வைப்பாங்க பேபிமா சிக்கன் பெரட்டல். என் சிக்கன் எடு. அப்புறம் வந்துட்டு ஏன் இன்னைக்கு மட்டன் எடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்பீங்க. இன்னைக்கு சண்டே, அதுவுமா வந்து மட்டன் ஏன் எடுக்கல அப்படின்னா, நம்ம வந்து நேத்தே வந்து மட்டன் குழம்பு சாப்பிட்டு தான் நம்ம வெளியில ஊர் சுத்த போனோம். அதனால இன்னைக்கு வந்து நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, தேங்காய் பால் சாதம், அப்புறம் பேபிமா சிக்கன் பெரட்டல், அப்புறம் ஃபிஷ் ஃப்ரை. தேங்காய் பால் சாதத்துக்கு பேபிமா சிக்கன் பெரட்டலை விட பெப்பர் சிக்கன் பெரட்டல் நல்லா இருக்கும். ஒரு ஆடு கடைசியில பெப்பர் தூவிட வேண்டியது, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. இதுல என்ன இருக்குது? பெப்பர் சிக்கன் பெரட்டலே பண்ணிடு. சிக்கன் பெரட்டல், பெப்பர் சிக்கன் பெரட்டல், அவ்வளவுதான். பேபிமா பெப்பர் சிக்கன் பெரட்டல். எஸ். என்னப்பா இவ்வளோ ஹோட்டல்லே சாப்பிட்டு குடியிருக்கிற நீனு? உனக்கு மறக்குது திக்குது பேரெல்லாம். என்ன பண்றது, நம்ம கடாயில என்ன பண்ணி வச்சிருக்கோம், கடாயிலேயே நம்ம பெரட்டிட்டு இதுலயே வந்துட்டு நம்ம என்ன பண்ணி வச்சிருக்கோம், பேபிமா சிக்கன் பெரட்டல் இப்படியே நம்ம செஞ்சுட்டா போதும் ஃப்ரெண்ட்ஸ். ஒன்றும் தேவையில்லை. இப்போ வந்து இதுக்கு என்ன ஊற்றணும் அப்படின்னா, எண்ணெய் ஊற்றணும் நம்ம. ஓகேங்களா? என்ன கேட்காம பாத்திரத்தை எடுத்திருக்கீங்க. நல்லா வருதான்னு செக் பண்ணிட்டு உனக்கு கொடுக்குறேம்மா. அதுக்கு நீங்க ஒரு பாத்திரம் வாங்கி அதுல செஞ்சு செக் பண்ணிட்டு எனக்கு கொடுக்கணும். அதுதான் இதான் கத்துக்குட்டி. கத்துக்குட்டி செக் பண்ணிக்கோங்க, அப்புறமா புதுசு வாங்கி கொடுங்க. அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு வேலை. ஓ, இதை செக் பண்ணும்போது நம்ம யூஸ் பண்ணிட்டு வருதான்னு பார்த்து புதுசு வாங்கி தரணுமா? இல்ல அப்படி இல்ல பாப்பா, பாத்திரத்தை நாங்க பழக்கிறோம். நீ போய் வச்ச உடனே அப்படியே ருசியா ஹைதராபாடி சிக்கன், கன்னட சிக்கன், கன்னட பெரட்டல். ஆமா, அதான் சொல்றேன் கன்னட பெரட்டல்ன்ட்டு. கண்ணா பின்னா நீ செய்யலாம். ஃபுல்லா ஹெவி ரெட் சில்லி. என்னது சவுண்டு? பா இது சமைக்காதுப்பா. இது எத்தனை வருஷம் ஆனாலும் சான்ஸே இல்லை. மம்மி இதுல அப்படி தேய்ச்சா இந்த பல்லு கொஞ்சம் கூசுது மம்மி அப்படின்னோம். அந்த கரண்டி எது கொடுத்துருக்காங்க? ஓ, அதுக்கு பத்தியா நீ கத்துக்குட்டி ஆயிட்ட பாருப்பா. அந்த உட்டன் கரண்டி யூஸ் பண்ணாம நீ அந்த கரண்டியை போட்டு பரட்டின்னு தெரியுற. எந்த கரண்டி வேணா நம்ம போட்டு பண்ணிக்கலாம்ப்பா. அது நம்ம இஷ்டம் தான்ப்பா. அந்த கரண்டி தான் யூஸ் பண்ணணுங்கிறது இல்லப்பா. சரியா?
அதனால இப்போ வந்து தண்ணி ஊற்றி கொஞ்சம் வேக வைக்கணும் இதை. இல்லை அப்படின்னா என்ன பாப்பா அப்படி பாப்பா ஒரு சமைக்கிறது கத்து கொடுக்குறாங்க அப்படின்னா நீ வந்து பேராவலோட அதை பார்க்கணும் கத்துக்கணும். அதெல்லாம் அப்படியே பார்க்க மாட்டேன். இல்ல எப்படி எப்படி தெரியுமா பாக்குது? எவ்வளவு காரம் பாரு அடிக்கிற வெயிலுக்கு. ஒண்ணு சொல்றதுக்கு இல்ல. நோ மோர் கமெண்ட்ஸ். எனக்கு வேணாம், எனக்கு தயிர் சாதம் கொடுத்துருங்க. திருப்தியா சாப்பிட்டு ஊருக்கு சாப்பிட்டு இருந்து போயிடுவேன். உள்ளுக்குள்ள தயிர் நிறைய இருக்குது. ஓகே, இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம் இந்த கடாயில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேபிமா பெப்பர் சிக்கன் பெரட்டல். இப்போ நாங்கள் போய் பெரட்டினா மோனா பெப்பர் சிக்கன் பெரட்டல். அது வந்து நீ பெங்களூரில் போய் பெரட்டினீங்கன்னா தான் அந்த பேர்லாம் வரும். என் பொண்டாட்டிக்கு நான் பேர் வச்சுக்கிறேன் பேபிமா சிக்கன் பெரட்டல்னு. உங்கள் வீட்டுக்காரர் உனக்கு பேர் வைக்கிட்டாங்க. ஆமாம், உண்மையிலேப்பா அந்த டிஷ்ஷை வேற யாரோ செலிபிரிட்டி கூட சொன்னாங்கப்பா. சோம்பேறி சிக்கன். சோம்பேறி சிக்கன்ட்டு. அது சோம்பேறி சிக்கன்ன்றது ஃபேமஸ். அதுதான், அது பேரே அதுதான். நாங்கள் அதை அப்படியே மாற்றி பேபிமா, ஏன்னா பேபிமா சோம்பேறி, ஸோ அதனால பேபிமா சிக்கன் பெரட்டல் அப்படின்னு வச்சிட்டோம். சோம்பேறி கிடையாது அப்பா துப்பிட். ஃபாஸ்ட் குக்கிங். ஃபாஸ்ட் குக்கிங். ஈஸி. போடு. ஃபாஸ்ட் குக்கிங் பண்ணும்போது இப்படி தான் எல்லாம் கீழே உழுந்து உடையும். ஆமா, எல்லாம் உடையும், தடமுடன்னு கீழே விழுகும். அதெல்லாம் கண்டுக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து இப்போ வந்து இதை வச்சுட்டோம். நெக்ஸ்ட் என்ன பண்றோம் அப்படின்னா தேங்காய் பால் சாதம் ரெடி பண்ண போறோம். ஓகே, இன்னைக்கு நோ ஆனியன்பா. ஆனியன் இல்லாம இன்னைக்கு சமைக்கிறதுப்பா. இன்னைக்கு தேங்காய் பால் சாதம். ஆமா, எதுக்குமே நான் ஆனியன் போடல. இதுக்கும் ஆனியன் போடல, சிக்கனுக்கும் ஃபிஷ்க்கும் தேவையில்லை. சரி, இப்போ காட்டு, இதெல்லாம் காட்டு. நல்லா எண்ணெய் காஞ்ச உடனே நம்ம என்ன பண்ணணும், இந்த பாத்திரத்துல எண்ணெய் காயணும். அதுக்கு இப்பதான் நீ எண்ணெயை ஊத்துனா வெயிட் பண்ணு. இப்போ போட்டுருவோம். எண்ணெய் காஞ்சிச்சு பாரு. இந்த டைம்ல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இது போடணும், பால் ஊற்றணும். பால் வந்து நான் அளந்து வச்சிருக்கேன். நம்ம வந்து 3 டம்ளர் நான் போட்டிருக்கேன். சரியா? 3 டம்ளருக்கு வந்து எத்தனை தண்ணி ஊற்றணும்னா 1க்கு 1.5, அப்போ 4.5 டம்ளர் தண்ணி இதில் ஊற்றணும் நான். ஓகே, இப்போ கிரீன் சில்லி உள்ள போட்டுக்குவோம். போட்டுட்டு இப்படி மூடிடணும். ஏன்னா மேலே மூஞ்சில் அடிக்கும், வெடிச்சு நம்ம மூஞ்சிலே வந்து விழுவோம். இப்படி பயப்படுற அப்பா? இப்ப தெரிக்காது, வா பக்கத்துல, பயப்படாத, வா. 3 சரியா? ஊத்திட்டா ஒரு பழமொழி ஒன்று இருக்கும். இது வர பழமொழியில அப்படி சொல்லு. எலிதான் காயுதுன்னா எலி புழுக்கைய அப்படின்ற கணக்கு தான். உனக்கு தான் வேலை இங்கே கிச்சனில். நான் எதுக்கு இந்த மாதிரி கிச்சனில் அடிபட்டு மார்க் எடுத்துன்னு எடுக்கிற வீடியோவுக்கு எனக்கு அதெல்லாம் தேவையா? தேவைதான். வேலை செய்கிற உனக்கு ஆனால் பரவாயில்ல. நீங்களாம் அப்படி தொடச்சி தூக்கி போட்டு போயிடுவீங்க. சளியே பிடிக்காம 60 நாள் மெயின்டைன் பண்ண உடம்பு இது. வரல பார்த்தியா? இப்போ கிச்சனில் 3 நாளாக தொடர்ந்து வந்தோன்னா மூக்கு அடைச்சிக்குது, சளி பிடிக்குது. ஐயோ, ஏன் கேட்குறீங்க? ஸ்ப்ரே அடிக்க வேண்டியதா இருக்குது, எவ்வளோ பண்ண வேண்டியதா இருக்குது. அதை விட பெரிய விஷயம் என்னன்னு கேட்டா அப்படி வேர்த்து ஊத்துதுப்பா உனக்கு. செமையா வேர்த்து ஊத்துது. நீ காட்டு எவ்வளோ டிராபேக் கிச்சன் பக்கம். பாரு, வெள்ளையா இருக்கு பாரு. தேங்காய் பால் வெள்ளையா தான் இருக்கும். உப்பு போட்டாச்சு, நமக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் போட்டாச்சு. நம்ம இப்போ மூடி வச்சுருவோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நமக்கு இப்போ வந்து சிக்கனும் இந்த சைடு நமக்கு வெந்துட்டு இருக்கு. அப்புறம் வந்து ஃபிஷ் ஃப்ரை வந்து யார் போட போறது? மாமா மாமா மாமா. அதனால தான் நான் முதல்ல சொல்லிட்டேன், ஆல்ரெடி மணி 4 ஆகுது. 2 அந்த ஒரு தவால எத்தனை மீன் இருக்குதோ அவள் தான். மற்ற மீனெல்லாம் எடுத்து வச்சுட்டு நைட்டு தான் போதும். சரியா? இது வேகட்டும். அவ்வளோதான். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்ச நேரம் போய் நம்ம ரெஸ்ட் எடுப்போம், திரும்பி வருவோம். என்ன பேபிமா, உன்னோட சிக்கன் பெரட்டல் கூட இன்னைக்கு லேட் ஆகிற மாதிரி தெரியுது எனக்கு. தெரியலையே, கட்ட 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 கட்டன்னு செய்வேன். ரொம்ப நேரம் உட்காந்த மாதிரி தெரியல. உடனே இந்த பக்கம் வந்துட்டோம். அதனால தான் அப்படி ஃபீல் ஆகுது உனக்கு. சரியா? இப்போ வந்து இதில் என்ன பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் உப்பு காரம் பார்ப்போமா? பாரு, பார்த்து கொதிக்க கையில் விட்டுக்காத. என்னாச்சு? என்ன ஆச்சு? வாட் ஹேப்பன்? என்னப்பா, எதப்பா மறந்த? உப்பு ஜாஸ்தியான மாதிரி ஃபீல் ஆகுது. ஏன்? நான் என்ன பண்ணேன் தெரியல. உப்பு ஜாஸ்தியான மாதிரி ஃபீல் ஆகுது. பாரு கொதிச்சிருச்சு பாரு. விசில் வருது. என்னப்பா, தேங்காய் பாலுக்கெல்லாம் விசில் வருது. எடுத்துட்டேன்னா இப்போ ரைஸை போட்டுரு. ரைஸை போடுவோமா? தயவுசெய்து போடு. வெளியில் போய் சுற்றுன்னு சுற்றிட்டு
5 மணிக்கு சாப்பிட்டது நாட்கள் நிறைய. ஆனால் வீட்டுக்குள்ளே இருக்கும்போதே 5 மணிக்கு சாப்பிட்ற நாள் இந்த நாள். காலையில் எத்தனை மணிக்கு ஏஞ்சிங்க? ஏஞ்சிங்க இல்லை எத்தனை மணிக்கு ஏஞ்சோம்? எத்தனை மணிக்கு படுத்தாலும் காலையில் 9 மணிக்கு மேலே எனக்கு தூக்கம் வராது. நானும் தான்ப்பா 9 மணிக்கு ஏஞ்சிட்டேன். நீ என்னைய அப்படியே அடிச்சுன்னு வச்சுக்க. இன்னைக்கு நானே 10 மணிக்கு தான் ஏஞ்சேன். இந்த அம்மா 9 மணிக்கு நொட்டினாங்களாம்மா. நீ என்ன டார்ச்சர் பண்ணினே இருந்தேன்னு எனக்கு தெரியும். அதேங்க இதேங்க அதை என்ன பண்ணேன் இதை என்ன பண்ணேன் நீ என்ன டார்ச்சர் பண்ண. நான் உனக்கு கேட்கவே இல்லை. 10 மணிக்கு ஏஞ்சேன். நான் 10:30 மணிக்கு நான் கிளம்பி நான் பாட்டுன்னு போய் கிளம்பும் போது ஒரு குரல் கொடுத்தேன். அவள் தான். அப்புறம் நான் போயிட்டேன். எனக்கு தெரியும் நீ என்ன டார்ச்சர் பண்ணேன்னு எனக்கு தெரியும். தள்ளு. அது வந்து நான் வெளில போயிட்டு உன்னை இதெல்லாம் எடுத்து அனுப்பிச்சு விட சொன்னேன். அப்ப நீ டார்ச்சர் பண்ணதானே அதை அனுப்பு இதை அனுப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி சொல்றது பத்தாதுன்னு என்ன பண்ண வாட்ஸ்அப்லயும் நை மெசேஜ் அனுப்பிச்சிரு. ஏன் அப்படின்னா நான் உனக்கு 3வது வாட்டி கூப்பிடுறேன். நீ அப்பவும் அந்த வேலையை செய்யாமல் படுத்துக்கிட்டே என்கிட்ட பேசினேன். எனக்கு தெரிஞ்சுது. கேட்கல அப்படின்ன பாரு. டென்ஷன் ஆகி எல்லோரும் இருந்தாங்கன்றதுனால ஃபோனை கட் பண்ணிட்டு வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சி விட்டேன் நான். உன்னோட சிக்கன் பாரு அங்கே பாரு சுண்டுது. ஏன் உப்பு ஜாஸ்தியாச்சு அதை சொல்லும் முதல்ல. ஓகே இப்போ வந்து நம்ம என்ன பண்ணிட்டோம்? தேங்காய் பால் வாசம் கமக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை மூடிட்டு நம்ம ஃபாஸ்ட்டாக வச்சுடுவோம். அது கொஞ்சம் சுண்டட்டும். சிக்கனில் கொஞ்சம் தேங்காய் புழிஞ்சு விடு. அதான் எனக்கும் தெரியல ஏன் இப்படி உப்பு ஜாஸ்தியாக போச்சு. அந்த லெவலுக்கு உப்பாப்பா? கொஞ்சமாக உப்பு தெரியுது. சாப்பிட்டு பாருங்க எப்படி இருக்கு. காரம் இல்லை உப்பு இருக்கு. ஏன்னு தெரியல. அவ்வளோ உப்பா பள்ளி கொட்டிட்டேன் நான். தெரியலையே கொட்டினது நீ என்ன வந்து கேட்டீங்கன்னா நான் அளவாக தான் போட்ட மாதிரி இருந்தது. சரி ஓகே, பார்க்கறதுக்கு நல்லா தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் சுண்டணும்ப்பா. பேபிமா சிக்கன் பரட்டல் கிடையாது, சிக்கன் குழம்பாயிடும் அப்புறம். சரி ஓகே சொல்கிறேன். நல்லா அந்த என்ன சொல்கிறது. ஆனால் நல்லாயிருக்கும் இந்த கடாயிலெல்லாம் வந்து அப்படியே நல்லா சுண்டை வச்சு இது பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். சிக்கன் கிரேவி வந்து உப்பாயிடுச்சு அப்படின்னு சொல்லி பேபிமா சொல்லுச்சு. ஸோ பேபிமாவோட நாக்கில் வந்து வேறு என்னமோ இருக்குது அப்படின்னு நான் நினச்சிட்டு எங்கே எடுப்பாக்கலாம் அப்படின்னு எனக்கு எடுத்து கையில் வச்சுட்டு நான் வாயில் போட்டால் அது குழம்பு எடுத்து போட்ட மாதிரியே தெரியல. வெறும் உப்பு தூக்கி நம்ம வாயில் போட்டிக்கின மாதிரியே இருக்குது. இங்க பாரு எப்படி இது வருதுன்னு. இன்னைக்கு உன் பையன் பாரு என்ன ஆட்டம் ஆட போறான்ட்டு. ஏற்கனவே நீ வந்து கண்ணால் லேட்டா சமைச்சு கொடுக்குற, லேட்டா சாப்பிட வைக்கிற. இதுக்கப்புறம் தான் நீ பார்க்க போற உண்மையான தாண்டவத்தை. எப்படி கிறிஸ்பி ஆகுதுன்னு நீங்க காட்டு. அதுதான் நமக்கு வேணும். வெறும் கிறிஸ்பி ஆயிடுச்சுன்னா உப்பு வந்து தெரியாம போயிடுமா? சாப்பாடு உப்பு கம்மியா தான் இருக்கு, அதனால சரியா போயிடும்பா. சிக்கன் பரட்டல் செம்மையாக வந்துருக்குது. இதே மாதிரி மட்டன் பரட்டினா இன்னும் சூப்பராக வரும். சாப்பாடு ரெடியா? சாப்பாடும் ரெடி. ரைட் ஓகே. இப்போ சிக்கன் பரட்டல் நம்ம இறக்க போகிறோம். ஆமாம் இறக்க போகிறோம். இறக்குங்க. இறக்கிட்டு கொஞ்சம் ஆற வச்சுட்டு வாய்க்குள்ளே இறக்குங்க. அப்போ தான் நமக்கு அது தெரியும் அது சிக்கனா இல்லை சால்ட் கட்டியான்ட்டு. நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்? ஃபிஷ் ஃப்ரை. யார் பண்ண போறா? நீ. காலைல சாப்பிடல, பசிக்குது. என்ன கேட்ட நீ? எவ்வளவு நேரம்? வந்துட்டான் பார் உன் சிங்கக்குட்டிக்கு சிக்கனை டேஸ்ட் கொடு. ஏய் மிஸ்டர் மகேஷ் ராஜா, வாட் யூ டூயிங்? நெக்ஸ்ட் வந்து ஃபிஷ் ஃப்ரை பண்ண போறீங்க. சரியா? அதுக்கு என்ன கரண்டி எடுத்து வச்சிருக்கீங்க? சரி ஓவரா பண்ணது இருக்கட்டும். இந்த மீனை வந்து ஒரு மீனை சிம்ல வச்சுட்டு முதல்ல வைங்க. செஃப்லாம் பண்ற மாதிரி தான் நான் பண்ணுவேன். உன்ன மாதிரி துப்பா குருத்தனமாலாம் பண்ண மாட்டேன். அப்படி கிள்ளி போட கூடாது, அப்படியே வைக்கணும். ஒண்ணு கண்ணே கண்ணுன்னு ஓரமா விட்டு நகுத்தணும். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஒருத்தருக்கு மட்டும் அது வாய் கேக்குது அப்படி. எப்பயுமே வந்து பெரிய மீன் போட்டு சாப்பிட்டா தான் வேற லெவலில் இருக்கும் டேஸ்ட்டு. அதனால தான் இன்னைக்கு நான் பெரிய சங்கரா மீனாக பார்த்து வாங்கிட்டு வந்தேன். 1 கிலோவுக்கு 4 மீன் தான் ஃப்ரெண்ட்ஸ் நிற்கிது. இதுங்க வாய்க்கெல்லாம் பத்துமா? அது தேங்காய் பால் சாப்பாடு ரெடி. தேங்காய் பால் சாப்பாடு பாருங்கள், உதிரியாக அழகாக நமக்கு வந்துருக்கு தேங்காய் பால் சாதம். நம்ம இப்போ சாப்பிட ரெடி ஆயிடுச்சு. இதையும் நம்ம ஆஃப் பண்ணிடுவோம். உனக்கு மனசாட்சின்னு ஒன்று இருக்காப்பா? இருக்குப்பா, நான் உன்னை காப்பாற்ற பார்த்துருக்கேன்ப்பா. சிக்கன் வேறு லெவலில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். உப்பு எல்லாம் பயங்கரமாக இருந்ததுன்னு சொன்னல, ஆனால் இப்போ ஒன்றுமே இல்லை, பர்ஃபெக்டாக இருக்குது. உப்பு காரம் எல்லாமே. இது யார் சாப்பிட்டு வச்சது? நான் தான். உன்னை நான் காப்பாற்றிருக்கேன் 2 சொரிநாய்ங்க கிட்டேருந்து. புரியுதா? சரி ஓகே. மீன் வந்துச்சா? அழகாக ஒட்டாமல் பிசுறாமல் அழகாக வந்து மீன்
ஓகே மீனையும் எடுத்துன்னு வா, நம்ம சாப்பிட ஆரம்பிப்போம். ஓகே ஓகே. தேங்காய் பால் சாதம் சக்ஸஸாக வந்து நம்ம செஞ்சு முடிச்சிட்டோம். உதிரியாக குழையாம வர்றது தான் மெயின் மேட்ரு. அப்போதான் வந்து நமக்கு சாப்பிட்றதுக்கே கொஞ்சம் மூடு வரும்னு நினைக்கிறேன். குழந்துச்சு கஞ்சி மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னா அவ்வளோதான், வீடே ரணகலாயிடும். அந்த மாதிரி தான் ஆகும். இப்போ வந்து தேங்காய் பால் சாதம் போட்டாச்சு. அடுத்தது நம்ம சிக்கன் பெரட்டல். சிக்கன் பட்டல் நிஜமாலே வேற லெவலில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். வேற லெவலில் பார்க்கும்போதே தெரியும். எனக்கு ஆக்சுவலி உப்பு ஜாஸ்தியாக இருந்தாலும் பார்க்கும்போது நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி தான் தோணுச்சு. அதே மாதிரி நான் தான் எடுத்து டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். சூப்பராக இருந்தது. நல்லா இருக்கா சாப்பாடு? நல்லா சூப்பராக இருக்குது சிக்கன் பட்டல். செம்மையாக இருக்குது சிக்கன் பட்டல். நானே சாப்பிட்டு சொல்கிறேன், எனக்கு மேலே என்ன வேணும்? உனக்கு சிக்கனே அவ்வளோவா எனக்கு பிடிக்காது, ஆனால் இருந்தாலும் நானே சொல்லிட்டேன் சூப்பர்ன்ட்டு. சூப்பர்னு சொல்லிட்டியா நீ? காரமாக இருக்கா? உசுல்ற ஃபிஷ்ஷும் நான் சாப்பிட்டு பார்ப்பேன். சாப்பிட்டு பாரு. ஃபிஷ் ஏய் அதுக்குள்ளே புட்டு அசிங்கப்படுத்திட்டே நீ. எவ்வளோ அழகாக நான் வறுத்து வச்சுருந்தேன். நீ என்ன சொல்கிற டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு? சூப்பரா இருக்கு. சரி. இதுக்கெல்லாம் வந்து காரணம் எது? எனக்காக வாங்கினா பாத்திரம் தான். ஓ, உனக்காக வாங்கின பாத்திரம் இப்போ அப்படியே ஆகிப்போச்சு. எல்லாம் நான் தான் நான் பாரு இப்படி அப்படின்ட்டு இருந்தது காரணம் போவ. இப்போ நீ பாத்திரத்தை வச்சு வேற கிரெடிட் தேடிக்கிறீங்க. சமைச்சவங்களுக்கு கிரெடிட் இல்லை. சமைச்சவங்களுக்கு தான் இருக்கு. அது 50 இது 50. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் 2 வாய் சாப்பிட்டேன். செம்ம டேஸ்ட்டாக இருக்குது இன்றைக்கி எல்லாமே. ஏன்னா லேட்டாக சாப்பிட்றதுனால தெரியல, ஆனால் பட் சூப்பராக இருக்குது. இது வந்து சாப்பாடும் சரி, ஃபிஷ்ஷும் சரி, சுக்காவும் சரி சூப்பராக வந்தது இந்த பாத்திரத்தில். செம்மையாக இருந்தது, எங்களுக்கு பிடிச்சது. உங்களுக்கும் வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறந்துடாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே டாங்கன்னு ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஓகே பாய்.